எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு பைக் டெலிவரி எடுக்க போகிறோம். நம்ம ஏற்கனவே Z900 வச்சுருக்கோம். இந்த பைக்கை எடுத்து எப்படி பார்த்தாலும் ஒரு 900, இது Z900 கவாசை Z900. இதை எடுத்து அநேகமாக ஒரு 8லேருந்து ஒரு 10 மாதம் அந்த டைம் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம சேம் கவாசையிலேயே இன்னொரு பைக் நம்ம டெலிவரி எடுக்க போகிறோம். அது என்ன பைக் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு அப்படியே காமிக்கிறேங்க. வாங்க அப்படியே போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே போயிட்டு வண்டி எடுத்துகிட்டு பேசுவோம். வாங்க, போக பேசுவோம். வாங்க. நம்ம சித்ரா தாண்டிட்டோங்க. அவினாஷ் ரோட் சித்ரா வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம கவாசை ஷோரூம் போயிடுவோம். பாருங்க, நம்ம தம்பி இப்போ தான் பிக்கப் பண்ணோம். கார்த்திக் இருக்காரு. அப்புறம் பின்னாடி பாருங்கள், இன்னொருத்தவங்களை கூட்டிகிட்டு போயிட்டுருக்குறோம். இவங்க தான் என்னோடய ஒய்ஃப். இவங்க தான் நம்மளுக்கு பைக் ஸ்பான்சர் பண்ணுறவங்க இவங்க தான். அதனால் அவங்களையும் தூக்கி போட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்குறோம். வாங்க, கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது. வாங்க போய் அப்படியே மெதுவாக ஷோரூம்கிட்ட போயிட்டு உங்களுக்கு நான் மறுபடியும் கன்டினியூ பண்ணுறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். வந்தாச்சுங்க, நம்ம ஷோரூம் பக்கம் வந்தாச்சுங்க. இதோ வந்துவிட்டோம். எங்கே கவாசை போகணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வண்டியை டெலிவரி எடுத்தாச்சு வெற்றிகரமாக. இது கவாசையில் நம்மளுக்கு செகண்ட் பைக்கு. எதுக்குன்னா, இது வந்து ரெகுலர் யூஸ்க்குங்க. அது என்னமோ அந்த 900 ஓட்டி நம்மளுக்கு அந்த மாதிரியே ஓட்டணும்னு தோணுது பைக்கு. அதனால சரி, அப்படியே ரெகுலர் யூஸ்க்கு சிட்டியில் ஓட்டுறதுக்கு 900 ரெகுலராக எடுத்துகிட்டு போக முடியறதில்ல. அதனால் இதை நம்ம எடுத்துகிட்டு போகலாம், ரெகுலராக எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக இதை நம்ம எடுத்துருக்கோங்க. வேறு ஒன்றும் இல்லை. வண்டி செமையாக இருக்குங்க. செம்ம ஹேண்ட்லிங்க்கு நல்லா இருக்குது. அப்படியே சிக்குன்னு போகுது. வேறு 5வது கீரில் போகுது. ஸ்லோவாகவும் போகுது. சேம் டைம் முறுக்கணும் அப்படின்னா ஸ்பீடாகவும் போகுது. அப்படி அடிச்சு அந்த கவர் வேறு தொல்லையாக இருக்குல்ல, எடுக்காம விட்டேன். அப்படியே எடுத்தாச்சு. ஓகேங்க. பிரேக்கிங்க்கும் சூப்பராக இருக்குங்க. செமையாக இருக்குங்க. ஆனால் இருங்க, ஒரு ஃபோன் பேசிட்டு வரேன். என்ன பிரச்சனைனாங்க, நம்ம அந்த மீட்டியர் 350 ஓட்டிகிட்டு இருந்தேன். அது என்னென்னா, நம்மளுக்கு கொஞ்சம் குதிக்குது. ஜக்குன்ட்டு இந்த குழிமேட்லலாம் போகிறப்போ ரொம்ப குதிக்குதா. அது கொஞ்சம் நம்மளுக்கு என்ன சொல்கிறது, நம்ம பாடி வெயிட்டுக்கு அது அவ்வளவு திருப்தியாக இல்லை. அப்போ சரி, வேறு ஏதாவது ஸ்மூத்தாக இருக்க மாதிரி ஏதாவது ஒரு வண்டி வாங்கலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் இந்த வண்டி, அந்த 900 லாஸ்ட் டைம் நான் இதுக்கு வந்திருந்தேன், சர்வீஸ் விட்றதுக்கு, செகண்ட் சர்வீஸ் விட்றதுக்கு வந்திருந்தேன். அந்த டைமில் தான் இது லான்ச் பண்ணியிருந்தாங்க. சரி, உட்காந்து பார்த்தேன். ரொம்ப வெயிட்லெஸ்ஸாகவும் இருந்துச்சு. இன்னொன்று பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்மூத்தாக தெரிஞ்சிச்சு. சரி, அப்புறம் இதை பற்றி டீட்டெயில் கேட்டேன். அவர் நல்லாயிருக்கும், உங்களுக்கு எடுத்துகிட்டு ரெகுலர் யூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. சரி, அப்போது எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் எடுத்துருக்கு. ஓட்டி பார்த்துட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேங்க, எப்படி இருக்குது என்ன ஏது அப்படின்ட்டு. பரவாயில்லைங்க. ரொம்ப குனிஞ்சு ஓட்டுற மாதிரி இருக்குமோ அப்படின்னு யோசித்தேன். ரொம்ப குனிகிற மாதிரி இல்லை, ஓரளவுக்கு லீனியராக இருக்குது. ஏன்னா நான் பொதுவாக இந்த மாதிரி டைப்பில் பைக் வாங்காததுக்கு காரணமே என்ன அப்படின்னா, ரொம்ப குனிஞ்சு உட்காந்து ஓட்டுற மாதிரி இருக்கும். அதனால தான்
இந்த மாதிரி வாங்குறதுக்கு ரொம்ப யோசிச்சுட்டு இந்த மீட்டியார், இந்த அவெஞ்சர் இந்த மாதிரி வண்டிகளெல்லாம் ஓட்டிகிட்டு இருந்தேன். ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் க்ரூசர் டைப்பு, கொஞ்சம் அப்ரைட் பொசிஷனில் இருக்கும். ஆனால் இந்த வண்டி கொஞ்சம் தான் பெண்ட் ஆகுது, ரொம்ப பெண்ட் ஆகலை. பரவாயில்ல, நல்லாயிருக்கும் உட்காந்து ஓட்டுறதுக்கு. இது நம்ம வந்து இந்த பைக் 500 இப்போ தான் லான்ச் ஆகிருக்கு. இந்த வண்டி தமிழ்நாட்டில் நம்ம வந்து செகண்ட் வெஹிக்கிளுங்க நம்ம எடுக்கிறது. அதே மாதிரி கோயம்புத்தூரில் ஃபஸ்ட்டு பைக்கு நம்ம எடுத்துருக்கிறது. பெட்ரோல் போடுறதுக்கு மறந்துட்டேங்க. நான் ஷெல்லில் போய் போட்டுடலான்னு நினச்சேன், மறந்துட்டேன். சரி, இந்த பைக்கில் அடிக்கடி ட்ராவல் பண்ணுறது, போகிறது வர்றது டவுனுக்குள்ளே தாங்க. நம்ம வேறு எங்கேயும் போக மாட்டோம் நம்ம. ஏன்னா நம்ம செய்கிற தொழிலுக்கு வெளியூர் அங்கே இங்கெல்லாம் போக முடியாது. எல்லாம் ஆசை தான், போக முடியாது. ஆனால் டவுனில் போகிறது வர்றது இந்த மாதிரி பட்ட வீடியோஸ் எல்லாம் எடுத்து போடுறேன். இந்த வண்டியை பற்றிய டீட்டெயில்ஸு சொல்கிறேன், எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு ரிவ்யூ மாதிரி ஒவ்வொன்றா சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன், அவ்வளோதான். அப்புறம் இன்னும் என்னென்னா, நம்ம இந்த 900 எடுத்துகிட்டு போகிறப்போ நிறைய பசங்க பார்த்திங்கன்னா வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் தயங்கி நிற்கிறாங்க. எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஆசை இருக்குது எல்லாமே, ஆனால் தயங்கி நிற்கிறாங்க. அப்படி தயங்க வேண்டியது இல்லைங்க, எடுத்து தாராளமாக உட்காந்து ஃபோட்டோ எடுக்கலாங்க. நீங்கள் கூச்சப்பட வேண்டியதெல்லாம் இல்லை. உங்கள் பைக் மாதிரி நினச்சிக்கிங்க. ஓட்டுறதுக்கு கூட தருவேன், ஆனால் என்னோடய டைமிங் சூழ்நிலை எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு முடிஞ்சால் ஓட்டுறதுக்கு தரேன். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் எதுவுமே கூச்சப்பட வேண்டியதில்லை. அது இந்த வண்டியாக இருந்தாலும் சரி, அந்த வண்டியாக இருந்தாலும் சரி, உங்கள் வண்டி மாதிரி நினச்சிக்கிங்க. செம்மையாக இருக்குங்க. ஆனால் பாருப்பா, அட்டகாசமாக போகுது. வாங்க, இங்கே ஒரு பங்க் இருக்குது, இங்கே போய் பெட்ரோல் போட்டு அப்படியே போயிடலாம். லிட்டர் 48 நியர்பை 10.5 லிட்டர் நினைக்கிறேன் அடிச்சாச்சு. டேங்க் ஃபுல் காமிக்குது. அப்படியே போகலாம். இது டிஸ்பிளே தாங்க, ரொம்ப சிம்பிளாக கொடுத்துட்டாங்க. கோயம்புத்தூரில் ஃபஸ்ட்டு நிஞ்சா 500. பரவாயில்ல, கிளச்சில் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. ஏதாவது ஸ்லிப்பர் கிளச் தாங்க இதுலேயும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், டெலிவரி எடுத்துகிட்டு வந்தாச்சு. மறுபடி அப்புறம் கொஞ்சமாக உங்களுக்கு இந்த வண்டியை பற்றி நான் ஓட்டி பார்த்துட்டு எப்படி இருக்குது என்ன எதுன்ட்டு டீட்டெயில்ஸ் சொல்கிறேங்க. தேங்க்யூ, பாய்.